إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون எல்லா புகழும் எம்மை படைத்தாளுகின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தமாகும். அவனை போற்றி புகழ்ந்து துதித்தவராக அவரது ஸலவாத்தும் சலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியில் பயணித்து ஒரு முஸ்லிம் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பதற்கு முழு இலக்கணங்களாக திகழ்ந்த நபித்தோழர்கள், அவர்கள் வழி நடந்த தாபியுங்கள் இறுதி நாள் வரையும் இத்தூய வழியில் பயணிக்கின்ற எல்லா மூமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய அக்கீதாவை அறிந்து அதில் பற்றுறுதியோடு நாம் இருப்பதுடன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் முழுமையாக நேசித்து அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டிய வழியில் பயணிக்க வேண்டும் என்றும் அல்லாஹுவை அஞ்சி அவனை பயந்து வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எம்மை பார்த்து அல் குர்ஆனிலே சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் என்று நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். அதற்கான காரணிகள் என்ன என்பதனையும் தெளிவாக அல்லாஹ் எடுத்து கூறியிருக்கின்றான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்வதற்காக, மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயங்களிலேயே ஆக சிறந்த சமூகமாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை முழுமையாக விசுவாசம் கொண்டிருக்கும் நிலையில் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார்.
அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்பது நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்கின்ற தாவா பணி என்பது இந்த சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட பாரிய அமானிதன் பொறுப்பு என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா தெளிவாக எடுத்துரைப்பதோடு அந்த பணி செய்வதும் நாங்கள் மூமின்களாக வாழ்வதும் தான் சிறந்த சமுதாயமாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதற்கான அடிப்படை காரணிகள் என்பதையும் தெளிவாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு விட்டார். இந்த சிறந்த சமுதாயத்தில் ஆக சிறந்தவர்கள் யார் என்பதனையும் அவர்கள் விடயத்தில் எங்களுடைய அக்கீதா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனையும் அல்லாஹ் அவருடைய தூதரின் ஊடாக எங்களுக்கு மிக சிறந்த முறையில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இஸ்லாமிய கொள்கை என்பது அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவது மட்டுமல்ல, நபிமார்களை, ரசூல்மார்களை, வேதங்களை, இறுதி நாளை, இதுபோல விதி கோட்பாடு இவைகளை நாங்கள் நம்பிவிட்டோம் என்றால் மூமீன்கள் என்பதல்ல. அந்த நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் எங்களுடைய ஈமான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று என்னென்ன விடயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து விடயங்களிலும் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஆக முக்கியமான ஒரு விடயம்தான் சஹாபாக்கள் என்று சொல்லுகின்ற சமுதாயங்கள் குறித்து எங்களுடைய அக்கீதாவை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் யார் என்று சொன்னால் உண்மையான இறையச்சத்தோடு வாழ்ந்த அந்த நன்மக்களாகும் சஹாபாக்கள் என்பவர்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஹாபி குல்லுஹும் அதூன், என்னுடைய தோழர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள், நீதமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், ஹதீதுகளை நாங்கள் தேர்வு செய்து இதுல சஹீஹான ஹதீஸ் எது, லைஃபான ஹதீதுகள் எது என்பதை வகைப்படுத்தும் பொழுது அதில் மிக முக்கியமான பாத்திரம் வகிப்பது அந்த ஹதீதுகளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் பற்றிய தெளிவு. இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு இவர்கள் நல்ல மனன சக்தி உடையவர்களா அல்லது நினைவாற்றலில் கோளாறு உள்ளவர்களா என்றெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு இறுதியில்லாத ஒரு ஹதீஸ் என்பது இது சரியான ஹதீஸ் தான் என்று தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த அஸ்மாஉர் ரிஜால் என்று நாம் சொல்லுவோம், ஹதீதுகளை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், இவர்களை ஆய்வு செய்கிற பொழுது சஹாபாக்கள் அதில் ஆய்வுக்குட்படுத்தப்பட மாட்டார்கள். ஏன் சஹாபாக்கள் தவிர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை பற்றிய நற்சான்று மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. சஹாபாக்களுடைய அதாலத், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆய்வு செய்வது கிடையாது. சஹாபியா என்றுதான் நாங்கள் ஆய்வு செய்வோம். அவர் சஹாபிதான் என்று நிறுவனமானால் அவர் நல்லவர் தான் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தே ஆக வேண்டும். ஒரு சஹாபியை இவர் நல்லவரா கெட்டவரா என்று ஆய்வு செய்வதே வழிகேடாகும் என்றால் சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய உத்தமமானவர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியில் வாழுகின்ற மனிதர்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதர்மார்களுக்கு அடுத்த சிறப்புக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் சஹாபாக்கள் தான். அவ்வளவு மகிமை பொருந்தியவர்களாக உலகில் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என்றும் அதாலத் உடையவர்கள் என்றும் நற்சான்று கொடுக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் தான் சஹாபாக்கள். இவர்களை அல்லாஹு தஆலா 3 விதமானவர்களாக அல்லாஹ் பிரித்து சொல்கிறான். ஒன்று முஹாஜிரீன்கள், அடுத்தவர்கள் அன்சாரிகள், அடுத்தவர்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஏனையவர்கள். இதுல முஹாஜிரீன்கள் என்றும் அன்சாரிகள் என்றும் ஏன் அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் செய்த தியாகங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் தான் அது. தாங்கள் பிறந்த மண்ணை
அல்லாஹ்வை அறிந்து அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக துறந்து சென்றார்கள். பெரிய தியாகம். மக்கா மண்ணில் இருந்து ஹிஜ்ரத் போனவர்கள் முதலாவது ஹபஷாவுக்கு சென்றார்கள், அடுத்தது மதீனாவுக்கு சென்றார்கள். இப்படி ஹபஷா மதீனா இதற்கு ஹிஜ்ரத் செய்தவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் முஹாஜிரீன்கள். வந்த மக்களை அரவணைத்து ஆதரவளித்து அவர்களுக்கு புகலிடம் வழங்கி கண்ணியப்படுத்திய அந்த மக்கள் அன்சாரிகள். இந்த இரண்டு சாரார்களும் ஆக சிறப்புக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் முதலில் முந்தியவர்கள், அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதிலும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதிலும் முந்திக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்கள் விடயமாக எங்களுடைய அகீதாவை எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது விடயம், அல்லாஹ்வுடைய தோழர்கள் என்று எவர்களெல்லாம், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் சஹாபாக்கள் என்று எவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் அவர்கள் உத்தமர்கள் தான் என்று நம்ப வேண்டும். அவர்கள் அனைவரும் சிறப்புக்குரியவர்கள், சஹாபி என்ற அந்த சிறப்பை அடைந்து கொண்டவர்கள் என்று நாம் நம்ப வேண்டும். அவர்களை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்களை நேசித்தல் ஈமானில் உள்ளவருடைய, சஹாபாக்களை நேசிப்பது ஈமானின் அடையாளம். சஹாபாக்களை கோபிப்பது நிஃபாக் நயவஞ்சகத்தின் அடையாளம். சஹாபாக்கள் மீது ஏசுவது அது குஃப்ரிலே எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். சஹாபாக்கள் மீது வெறுப்பு கொள்வது அன்பின் சகோதரர்களே அது குஃப்ரினுடைய அடையாளமாகும். எனவே ஈமானின் அடையாளமாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை பற்றிய நேசத்தை உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய அகீதாவை பாதுகாப்பதில் மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அதற்கு அடுத்த கட்டமாக அன்பின் சகோதரர்களே, இந்த சஹாபாக்களில் ஆக சிறப்புக்குரியவர்கள் யார் என்று நாம் குர்ஆன் சுன்னாவில் அறிந்து கொண்டோமோ அவர்களை சிறப்புக்குரியவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் என்று அவர்கள் வகைப்படுத்தப்பட்டது ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பேர் முஹாஜிரீன்கள். நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு இஸ்லாத்துக்காக வந்தவர்களை அரவணைத்து ஆரத்தழுவி அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அவர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்தவர்கள் என்ற சிறப்பு பேர் வழங்கப்பட்டது. இது அவர்களை பிரிப்பதற்காக அல்ல, அவர்கள் செய்த தியாகங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்கள். இந்த சஹாபாக்களில் ஆக சிறப்புக்குரியவர் யார் என்று சொன்னால், அன்பின் சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் அல்ல பல ஹதீதுகளில் சொல்லப்பட்ட விடயம், ஒட்டுமொத்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்கின்ற அமைப்பில் உள்ள எல்லா மூமின்களும் குர்ஆனையும் ஹதீதையும் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற, அல் குர்ஆனை ஆதாரபூர்வமான ஹதீதுகளை முழுமையாக நம்பி தங்களுடைய அகீதாவை வகுத்து கொண்ட முஸ்லிம்கள் எல்லோரும் ஏகோபித்திருக்கிற விடயம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான் சஹாபாக்களில் ஆக சிறந்தவர். யார் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு? அவர் செய்த தியாகங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒட்டி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நபித்தோழர். இஸ்லாத்துக்கு சவால்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த சவால்களை எதிர்த்து நின்று போராடி வெற்றி வாகை சூடிய ஒரு சிறந்த தலைவர். அல்லாஹ்வுடைய தூதரின் மறைவின் பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு தலைமைத்துவம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய சுபாவத்தை பொறுத்தவரை எந்த இடத்தில் வன்மையாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வன்மையாக அவர் இருந்து கொள்வார். எந்த இடங்களில் மென்மையாக இருந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடங்களில் மென்மையாக நடந்து கொள்வார். இயல்பிலேயே இரக்க சுபாவம் உள்ளவர், இலகிய மனம் கொண்டவர். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சொல்லக்கூடிய இடத்தில் நின்று சொல்ல வேண்டிய
தொழுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் சஹாபாக்களிடத்திலும் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்வைத்த ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், யாராவது வேறு ஒரு நபித்தோழரை முன்னின்று தொழுவிக்க வையுங்கள். குறிப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு பொருத்தம். ஏன்னா அவர் தைரியமானவர். கிட்டத்தட்ட உமர்லாவுடைய நெஞ்சம் கல் நெஞ்சம் போன்றிருக்கும். அந்த அளவு உள்ள ஒருவர் தான் அந்த இடத்துல நின்று தொழுவிக்க முடியும். என்னுடைய தந்தையை விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவரை அழுகை தடுத்து விடும், அழுகை மிகைத்து விடும், அவர் பலகீனமானவர் என்று சொல்வார்கள். ஆனால் இறுதியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் நின்று தொழுவித்த இடத்தில் நின்று தொழுகையை நடத்தினார்கள். அந்த அளவு இலகிய மனம் படைத்தவர் தான். ஆனால் அந்த தலைவரினுடைய தலைமைத்துவம் எப்படிப்பட்டது என்பதனை முசைலமா போன்ற பொய் நபிகள் தோன்றி நான் தான் நபி என்று வாதிட்ட பொழுதும், ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று முனாஃபிக்குகள் முஸ்லீம்களைப் போல நடித்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் குழப்பம் விளைவித்த பொழுதெல்லாம் அவர்களை எப்படி அடக்கினார்கள், எப்படி தன்னுடைய அந்த ஹிலாபத்திலே முஸ்லிம் சமூகத்தையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தார்கள் என்ற அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சிறப்புக்குரியவர்கள் என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாத்தை பாதுகாப்பதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு பெரிய தியாகி அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அஷரத்துல் முபஷ்ஷரா என்கின்ற சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களிலே முதன்மையானதாக அவர்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். முதலாவது நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்ரின் ஃபில் ஜன்னா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். உமர் ஃபில் ஜன்னா என்றார்கள், உஸ்மான் ஃபில் ஜன்னா என்றார்கள், அலி ஃபில் ஜன்னா என்றார்கள். இப்படி 10 பேரை ரசூலுல்லாஹ் தொடராக சொல்லிக் கொண்டே போனார்கள். அதுல இறங்கு வரிசையில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், முதல் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்று தொடராக வருகிறது. அந்த அடிப்படையை வைத்துதான் அபூபக்கர் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து இந்த முஸ்லிம் உம்மத்திலே ஆக சிறந்தவர். அதுக்கு இன்னொரு ஹதீஸையும் ஆதாரமாக சொல்வார்கள். இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா மூமீன்களினுடைய இறை விசுவாசத்தையும் ஒரு தட்டில் வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த இறை விசுவாசத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த விசுவாசம் கதித்து விடும். அந்த அளவு ஈமானில் ஆக உச்ச நிலையில் இருந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் மீது கடுகளவு கூட அதிருப்தியங்களும் வந்துவிடக் கூடாது. வந்தால் அது நிஃபாக்கு அடையாளமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா நபித்தோழர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். எல்லா நபித்தோழர்கள் மீதும் நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றோம். இந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட முரண்பாடுகளை பொறுத்தவரை அதை அல்லாஹ் அறிவான். அவர்கள் எல்லோருமே நற்கூலி வழங்கப்படக்கூடியவர்கள். அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அவ்வளவு பெரும் தியாகங்களை செய்த சிறப்புக்குரிய மனிதர்கள் சஹாபாக்கள் என்கின்ற அந்த உத்தமர்கள். இந்த மண்ணுலகிலே மின்னிய மிக சிறந்த தாரகைகள் அந்த உத்தமருடைய வாழ்விலே இரண்டர கலந்து வாழ்ந்த நபித்தோழர்கள். அன்பின் சகோதரர்களே, சஹாபாக்கள் இஸ்லாத்தை, குர்ஆனை, சுன்னாவை பாதுகாத்த பெருந்தகைகள். அல் குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் செயல் வடிவிலே தப்சீராக அமைந்தவர்கள் சஹாபாக்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய ஒரு மார்க்க மேதையாக திகழ்ந்தவர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய குர்ஆன் விரிவுரையாளராக திகழ்ந்தவர். ஒவ்வொரு நபித்தோழனுடைய வரலாறுகளையும் பார்க்கும் பொழுது அவரவர் தன்னுடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் ஏற்றவாறு கண்ணியமான இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை பாதுகாக்க, இந்த இஸ்லாத்தின் தூய்மையை பாதுகாக்க தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தியாகம் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் விடயத்தில் நாங்கள் கடுகளவும் அதிருப்தி கொண்டு விடக்கூடாது. அவர்களை முழுமையாக நாங்கள் நம்பியாக வேண்டும். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று
அபூபக்கர் நரகவாதி என்கின்றவர்கள் இருக்கிறார்கள், உமர் உஸ்மான் நரகவாதி என்பவர்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்களை பிரித்து அலி ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா போன்றவர்களை விமர்சனம் செய்து அஹ்லுல் பைத்தில் உள்ள சிலரை தவிர மற்ற எல்லோருமே காஃபிர்கள் என்றும் முர்த்தத்துகள் என்றும் நாக்கூசாமல் பேசக்கூடிய நயவஞ்சகர்கள் வாழும் உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அபூபக்கர் எல்லாம் சொர்க்கவாதி என்று நம்பியவன் மூமின். யாராவது அபூபக்கர் அவர்கள் மூமின் அல்ல என்றும் அவர் சொர்க்கவாதி அல்ல என்றும் அவர் நிச்சயம் நரகம் போவார் என்றும் யாராவது சொன்னால் அவன் காஃபிர் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவன் முர்த்தத் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அகீதா மிக மிக முக்கியமானது. எமது நம்பிக்கை கோட்பாடுகள் மிக மிக முக்கியமானவை. எனவே சஹாபாக்கள் விடயத்திலும் நாங்கள் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். இமாம்கள் விடயங்களில் எங்களுடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எல்லோருமே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு பணிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். எங்களுடைய அகீதாவை பாதுகாப்பதற்காக நாங்கள் தாவா செய்வது என்பது அடிப்படையான ஒரு விடயம். தாவாவுல ஆக அடிப்படையானது தௌஹீது தான். அகீதா அகீதா என்பது ஒரு பெரும் விருட்சத்தை போல, அது ஓரிரு கிளைகளில் மாத்திரம் நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. எங்களுடைய ஈமானோடு தொடர்பான எல்லா விடயங்களிலும் நாங்கள் பியூராக தூய்மையாக இருக்க வேண்டும். முழுமையான ஈமானோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் குர்ஆனில் சஹாபாக்களை பற்றி சிறப்பித்து சொல்லி இருக்கின்றான், அவர்களை புகழ்ந்து சொல்லி இருக்கின்றான், அவர்கள் மீது தன்னுடைய பொருத்தம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். அன்பின் சகோதரர்களே, நாம் எல்லாம் முஸ்லீம்கள், குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்ட சமுதாயம். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு என்று அல்லாஹ் சொன்னதன் பிறகு அவர்களை நரகவாதிகள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு ரித்தத் என்பதை சிந்தித்து பாருங்கள். குர்ஆனையே நாங்கள் மறுப்பதாக மாறிவிடும். எனவே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த பொருத்தம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நன்கொடையை, ஒரு சன்மானத்தை ஏன் அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு வழங்கினான் என்றால், ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்கள், அதனால் அது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த அளவு சூரம் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தை தான் நாங்கள் முன்மாதிரியாக கொள்கிறோம். ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு, அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு சஹாபாக்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், ஒரு குர்ஆனுடைய வசனத்தை, ஒரு ஹதீஸை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் முதல்ல அறிந்து அவருடைய புரிதலுக்கு ஏற்றவாறே குர்ஆனை சுன்னாவை நாங்கள் விளங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபி தோழர்களை நாங்கள் எல்லோரும் நேசிப்போம். அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அவர்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து எப்படி இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், சக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இப்படியான விடயங்களிலே எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் செயல் வடிவம் தந்தார்களோ அந்த அடிப்படைகளை நாம் அறிந்து இஸ்லாத்தை அதனுடைய அடிப்படை மூலாதாரமாகிய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் பின்பற்றுபவர்களாக எங்களை நாம் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான மாதம் முஹர்ரம் மாதம் நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பது போல அல்லாஹ் ரசூலை நேசிக்கின்ற சஹாபாக்களை நாம் நேசிப்போம். சஹாபாக்களை நேசிப்பது அல்லாஹ் ரசூலை நேசிப்பதற்கு சமமானது, அல்லாஹ்வையும் ரசூலை நேசிப்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது, நாங்கள் மூமீன்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியது. எனவே நாம் எல்லோரும் உத்தவர்களான சஹாபாக்களை நேசிப்பவர்களாக, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை முன்மாதிரியாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதமாகும். இந்த மாதத்துக்கென்று தனித்துவமான சிறப்புகள் உண்டா என்றால், தனித்துவமான நன்மைகள் உண்டா என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தில் நோக்கும் நோன்பை சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். அஃவலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு அடுத்து ஆக சிறப்புக்குரிய நோன்பு என்றால் அது அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்தான் என்று சொன்னார்கள். இந்த மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு தான் என்று சொன்னார்கள். அன்பின் சகோதரர்களே, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் இந்த 3 மாதங்களில் தொடராக எங்களுடைய ஆண்டின் துவக்க மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் ஒன்றாக வருகிறது. இதிலே ஒரு வரலாறு நடந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட, மூமீன்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இது ஃபிரௌனுடைய ஆட்சியின் போது நடந்த ஒரு வரலாறு. இந்த வரலாற்றை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா நபி அவர்கள் இந்த மாதத்தினுடைய 10வது நாளில் நோம்பிருந்தார்கள் என்ற அடிப்படையை வைத்து யூதர்கள் நோன்பு நோட்டு கொண்டு வந்தார்கள். இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அவர்களுடைய அந்த அடிப்படை நோக்கப்படக்கூடிய நோன்பை நோற்பதற்கு உங்களை விட நான் தான் தகுதி உள்ளவன். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 10வது நாள் நோம்பிருந்து விட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், லைம் பகீது லாசூமன்ன தாஸிஅ, நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார். இதை வைத்துதான் இந்த மாதத்தினுடைய பிறை 9லும் 10லும் நோன்பு நோற்பது சுன்னா என்று இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு குறிப்பிடுகிறார். இதுல இந்த 9வது நாள் நோன்பு என்பது அங்கீகாரம், ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரமும் சுன்னா என்ற அடிப்படையில் வருகிறது. 10வது நாள் நபி அவர்கள் நோற்றார்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்கிறது. இந்த நோன்பு என்பது ரமலானுடைய நோன்புக்கு அடுத்திருக்கக்கூடிய நோன்புகளிலேயே ஆக சிறந்த நோன்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது தவிர இந்த மாதத்துக்கு வேறு எந்த விதமான தனித்துவமான சிறப்புகளோ அமல்களோ கிடையாது. எல்லா காலங்களிலும் தொழும் தொழுகை, நோக்கும் நோன்பு, ஓதுகின்ற திலாவத், செய்கின்ற ஜிக்ர்கள். ஆனால் இவைகளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதம் புனிதமான மாதம் என்ற அடிப்படையில் அவன் எவ்வளவு கூலி தர விரும்புகிறானோ அவ்வளவு பன்மடங்கு இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தர நாடினால் அவன் எவ்வளவு தருவான். யாரும் ஏன் எதற்கென்று கேட்க முடியாது. அது அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை, விருப்பத்தை பொறுத்தவரை எங்களுடைய இஹ்லாஸ் எவ்வளவு தூய்மையாக இருக்குமோ, நன்மையை நாடி செய்தல் என்பதில் எவ்வளவு முனைப்பாக நாங்கள் இருக்கிறோமோ, எங்களுடைய தேட்டத்தை பொறுத்து, எங்களுடைய மன தூய்மையை பொறுத்து, எங்களுடைய உள்ளத்தில் உள்ள தக்வாவினுடைய ஆழம், அழகை பொறுத்து அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு, நாம் செய்யக்கூடிய நல் அமல்களுக்குரிய அந்த ரிவர்ட்ஸ்களை, கூலிகளை அல்லாஹ் தருவான். எனவே இந்த மாதங்களில் நாம் செய்யும் தர்மங்களாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய இதர அமல்களாக இருக்கலாம், நிச்சயமாக அல்லாஹ்விடம் அதற்கு மகத்தான கூலிகள் உண்டு. ஆனால் இந்த பிறை 9லும் 10லும் நோக்கப்படக்கூடிய தாசுஆ நோன்பையும் ஆஷூரா நோன்பை நாம் நோட்டுக்கொள்ளவன். ஆனால் இந்த நாட்களில் விசேடமாக ராத்திபுகள் இருக்கிறதா என்றால் இல்லை, வேறு விசேடமான அமல்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் கர்பலாவை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து பிரிந்து அபூபக்கர் போன்றவர்களை எல்லாம் முர்த்தத்துகள் என்றும் காபிர்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு போன்றவர்களை முர்த்தத் என்றும் காபிர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வழி தவறிய ஒரு சமுதாயம்
கர்பலா நிகழ்வு என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அதற்கென சில ராத்திபுகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதற்கென சில பிரத்யோகமான அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள். இவைகள் அனைத்தும் பிதஅத்துகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இவரிடம் குஃபுர் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் காஃபிர் என்று சொல்லாதவர்களை காஃபிராக்கி விட்டார்கள். அல்லாஹ் மூமீன்கள் என்று சொன்னவர்களை காஃபிராக்கி விட்டார்கள். அல்லாஹ் சொர்க்கவாதிகள் என்று சொன்னவர்களை காஃபிர்கள் என்றும் நரகவாதிகள் என்றும் சொல்லிவிட்டார்கள். எந்த அளவு என்றால் இவர்கள் இந்த உலகத்திலே வாழும் காவிர்களை விட மோசமானவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த காவிர்கள் வளர்க்கின்ற நாய்களை விடவும் மோசமானவர்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய அபத்தங்களையும் அபாண்டங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, குஃப்ரிலும் ரித்தத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய, தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்ற நயவஞ்சகர்களான இவர்கள் தான் இந்த மாதத்திலே இல்லாத பொல்லாத அமல்களை எல்லாம் செய்து கொண்டு இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்திக் கொண்டு, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் பத்ர் யுத்தம் எவ்வளவு முக்கியமான ஒரு போர். உஹது யுத்தம் எவ்வளவு முக்கியமான போர். இந்த உஹது போரிலே ரசூலுல்லாஹ்வினுடைய பல் உடைக்கப்பட்டது. பல சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், அகிலத்தவர்களுக்கு அருட்கொடை என்று அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கக்கூடியவர்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் பல் உடைக்கப்பட்டது என்பதற்காக உஹது போர் நடந்த நாளில் மூமீன்கள் யாருமே நாங்கள் பல்லை உடைப்பது கிடையாது. யாராவது ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தூதரின் பல் ஷஹீதாக்கப்பட்டதால் என்று சொல்லி அந்த நாளில் தன் பல்லை உடைத்துக் கொள்வாரேயானால் அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. முஸ்லிமாக இருக்கலாம், இந்த செயல் இஸ்லாம் அல்ல என்று நாம் சொல்லுவோம். எல்லா மார்க்க அறிஞர்களும் எல்லாம் தீர்ப்பு தெளிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நெத்தியிலே தலையிலே இரும்பு துண்டு ஒன்று ஏறி இருந்தது என்பதற்காக யாரும் நாங்கள் கத்திகளால் குத்துவது கிடையாது. அப்படி ரத்தம் சிந்துவது ஜாஹிலியத், அது அறியாமை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தியாகம் செய்தார்கள் என்பதை அறிகிறோம். அதற்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு உண்டாகிறது. அந்த நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய சுன்னாக்களை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுதான் மூமின்களான எங்களுக்கு காட்டி தரப்பட்ட ஒரு வழி. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதற்காக தங்களை தாங்களே வாள்களால் வெட்டி ரத்தம் சிந்துதல் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது இஸ்லாம் கிடையாது. அப்படி என்றால் அவர்கள் உஹது போரிலே ரசூலுல்லாஹ்வினுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது என்பதற்காக பல்லை உடைத்திருக்க வேண்டும். உஹது போரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் இரும்பு துண்டுகள் ஏறி இருந்தது என்பதற்காக வேண்டி தங்களுடைய தலைகளில் இரும்பு துண்டுகளை குத்தி காயப்படுத்த வேண்டும். அதை செய்ய மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை விட யாரையோ முன்னால் கொண்டு வைக்கிறார்கள். இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் ஒரு தனி மனிதர் மீது வைக்கின்ற அளவு கடந்த அன்பு என்பது வழிகட்டின்பால் கொண்டு செல்லும் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகும். அப்படி யாரையும் நாங்கள் நேசிக்க முடியாது. அன்பின் சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளால் குத்தப்பட்டு, கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய வீட்டினுடைய கூரை தேர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் உள்ளே குதித்து சரமாரியாக அவர்களை துண்டு துண்டாக வெட்டி இரத்த வெள்ளத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு உடல் கடந்தது. எப்படிப்பட்டவர்கள்? ஸுன்னூரை, இரண்டு பிரகாசத்தின் சொந்தக்காரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்தவர்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். மூன்றாவது நபர், இஸ்லாமிய ஹிலாபத்திலே மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்த மூன்றாவது ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவர்களை நினைத்து நாங்கள் யாரும் அப்படி எங்களை நாங்கள் குத்தி கொண்டு மாய்வது கிடையாது. எனவே அன்பின் சகோதரர்களே, தொலைக்காட்சிகளில் நாங்கள் நிறைய
எதிர்வரக்கூடிய காலங்களை பார்ப்போம். யா ஹுசைன் யா அலி என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களே சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த இஸ்லாம் உண்மையான இஸ்லாமும் அல்ல, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் கிடையாது. எனவே நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம். இந்த புனிதமான மாதம் புனிதமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாவங்கள் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் வளமையான அமல்களை நாங்கள் தீவிரமாக செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் விசேடமாக கற்றுத்தரப்பட்ட ஒரே ஒரு அமல் ஆஷூரா தாசுரா. இந்த 2 நாளும் நோன்பு நோட்பது. வளமையாக நாங்கள் நோன்பு நோட்டு கொண்டுதான் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் பிறை 9லும் பிறை 10லும் நாங்கள் நோன்பு நோட்போம். பிறை 9ல் நாங்கள் நியத்து வைக்க வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள் நோக்குன்ற சுன்னத்தான நோன்பை நோக்கிறேன். 10லே 10வது நாள் நோக்கின்ற சுன்னத்தான நோன்பை நான் நோற்றுக் கொள்கிறேன் என்னும் மனதில் நியத்து வைத்து அந்த நோன்பை நோக்க வேண்டும். அப்படி நாம் நோக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளை தருகிறான். ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவை பின்பற்றியவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். இதுதான் நேர்வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் காட்டுகின்ற அமல்கள் ஆர்ப்பாட்டமாக இருக்காது. பிராக்டிக்கலாக செய்யக்கூடிய அமல் என்றால் ஹஜ்ஜுடைய வணக்கம். அது நடைமுறை ரீதியாக செய்வதனால்தான், அது கடும் கிரௌடாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒரு காட்சியாக அது இருக்குமே தவிர மற்ற அமல்கள் எல்லாம் அமைதியாக செய்வதுதான். ஏன்னா தவாப் செய்யும் பொழுது, சஅய் செய்யும் பொழுது, கல்லறியும் பொழுது, அரஃபா மினா முஸ்தலிஃபாவிலே தரிக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம், வசதி படைத்தவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் எல்லாம் சேருகிற பொழுது அது பெரிய கிரௌடாக இருக்கும். ஒரு பெருநாள் போல காட்சி அளிக்கும். அப்படி எல்லா இபாதத்தை பொறுத்தவரையில் அது இஹ்லாஸோடு ஹுஷூ ஹுது என்கின்ற உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியை பின்பற்றி இருக்க வேண்டும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மிக அழகான ஒரு கண்ணியமான மாதத்தில் வாழும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. புது வருடம் என்பதனால் வாழ்த்துக்கள் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. பிறையை கண்டால் துஆ செய்யுங்கள். ஒவ்வொரு மாதத்தில், முஹர்ரம் மாதத்தில் பிறையை கண்டாலும் அதுக்கு விசேட துஆ கிடையாது. ஹிலாலு கைரின் வருஷ்த் எல்லா மாதத்திலும் கேட்கிற துஆ தான். நேர்வழிக்கும் நலவுக்குமான பிறையாக யா அல்லாஹ் இந்த பிறையை ஆக்குவாயாக. ஹிலாலு கைரின் வருஷ்த். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமான். யா அல்லாஹ் இந்த பிறையை அருள் நிறைந்த பிறையாக, ஈமான் நிறைந்த பிறையாக ஆக்குவாயாக. வஸ்ஸலாமத்து வல் இஸ்லாம், பாதுகாப்பு மிக்க இஸ்லாமிய அடிப்படையிலான பிறையாக ஆக்குவாயாக. எவ்வளவு பெரிய அழகான துஆ. இந்த துஆக்களை கூறி அந்த மாதத்தை வரவேற்க வேண்டும். அந்த மாதத்திலே நாங்கள் என்டராக வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாப்பான். இது ரசூலுல்லாஹ்வினுடைய நடைமுறை வழிகாட்டல். யாராவது சிந்தியுங்கள், நோம்பினுடைய பிறையை கண்டாலும் சரி, ஹஜ்ஜுடைய பிறையை கண்டாலும் சரி, எந்த பிறையாவது கண்டு இந்த துஆவை ஓதினோமா என்று பாருங்கள். நாங்கள் துஆ ஓதவில்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றவில்லை, நாங்கள் தவறு செய்து விட்டோம். சின்ன வாசகங்கள் எழுதி வைத்து வாசிக்கலாம் அழகாக. இந்த துஆக்களை நாங்கள் ஓத வேண்டும். எனவே இந்த மாதத்தை சிறப்பிக்க எண்ணுகின்ற ஈமான்தாரிகள் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். சில வேளைகளில் அந்த பிறை தென்பட்டு விட்டது, இப்பொழுது தென்பட்டால் நாங்கள் ஓதிக்கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. நாங்கள் காணும் பொழுது அந்த துஆ ஓதுங்க. முதலாவதாக அந்த பிறை தென்படுகிறது, நாங்கள் கண்டுகொள்கிறோம், அந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அது தவிர வேறு துஆக்கள் கிடையாது. இந்த முஹர்ரம் மாதத்துக்கு ஒருவரை கைலாக செய்யும் பொழுது, முசாபஹா செய்யும் பொழுது விசேட துஆ கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹு என்றால் அவர் அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முசாபஹா செய்வார், அவ்வளவுதான். வேறு எந்த துஆ ஜிக்ரும் கிடையாது. முஹர்ரம் மாதத்துக்கு என்று விசேட வரவேற்கிறோம் என்ற அடிப்படையில், அந்த ஆண்டை வரவேற்கிறோம் என்ற அடிப்படையில், இந்த மாதத்தை சிறப்புண்டாக வேண்டும் என்ற அடிப்படையில் விசேடமாக துஆக்கள் இருக்குமாக இருந்தால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்க வேண்டும். ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஒன்றுமே கிடையாது. எனவே நாம் எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம், அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். ஒரு நாள் நாங்கள் மரணிப்பது நிச்சயம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு தந்த ஒவ்வொரு நிஅமத்தை பற்றியும் கேள்வி கேட்பான். அதுல ஆயுள் என்பது மிக பிரதானமான ஒரு விடயம்.
இந்த ஆயுளிலே எத்தனையோ மாதங்களை நாம் கடக்கிறோம், எத்தனையோ நாட்களை கடக்கிறோம். நீ இந்த மாதம் இந்த ஆயுளிலே இருந்தாய், இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமலை செய்தாயா? இந்த நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களை செய்தாயா? அல்லாஹ் கேட்கும் பொழுது நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே என்னுடைய மரண வேளை, உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குள் மௌத் வரும் பொழுது நான் தூய்மையான மனதோடு, இறையச்சம் நிறைந்த மனதோடு, நல்ல மனதோடு நான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தமான மனிதர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் அவருடைய பொற்கரங்களால் எங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். மென்மையாக எங்கள் உயிர்களை கைப்பற்றுவார்கள். நோவினை இல்லாமல் ஆறுதலான முறையில் எங்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அந்த வானவர்களுடைய வாழ்த்துக்களோடு சுவனத்தினுடைய பட்டாடைகளாலும் சுவனத்தின் நறுமணம் கமலக்கூடிய சூழ்நிலையிலும் நாங்கள் போற்றப்பட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் கொண்டு சேர்க்கப்பட்டு, இந்த மனிதர் நல்லடியார், அவர் உயிர் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றதும் அல்லாஹ்வுடைய ஆணையின்படி இல்லியீன் என்ற இடத்திலே நாங்கள் குடியமர்த்தப்படுவோம். அதுக்கு மாற்றமாக அமைந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டு கடுமையான வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். எனவே சகோதரர்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து கொள்வோம். நாங்கள் மரணிக்கும் பொழுது நல்ல மனநிலையோடு ஈமானோடு மரணிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆயுளிலே நாங்கள் இறையச்சத்தோடு ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் கழிக்க வேண்டும். தொழுகை, நோன்பு போன்ற ஃபர்லான காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சுன்னத்தான விடயங்களை விருப்போடு நாங்கள் செய்ய வேண்டும். யாருடைய உரிமைகளிலும் கையாடல் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாருக்கும் நாங்கள் அநியாயம் செய்யாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக இறக்கும் உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், நாம் செய்யும் அநியாயங்கள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையிலே எங்கள் முன்னால் இருள்களாக காட்சியளிக்கும். அந்த இருள்களில் இருந்து எங்களால் கரை சேர முடியாத அளவு நாங்கள் சிறைபிடிக்கப்பட்டு விடுவோம். எனவே அணு அளவு கூட யாருக்கும் நீங்கள் துன்பம் விளைவித்து விட வேண்டாம், அநியாயம் செய்து விட வேண்டாம். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து தூய்மையான இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களை சரியான முறையிலே பேணி நடந்து இஹ்லாசுடன், ஈமானுடன், தக்வாவுடன், உண்மையான இஸ்லாத்தோடு வாழும் நிலையில் மரணிக்கும் நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم والحمد لله رب العالمين.